நமஸ்தே. பிரவேசிகா நிபந்த் ஜிகே எஸ்ஏ இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு 100 மார்க்கில் 50 மார்க்ஸ் தமிழும் அப்புறம் 50 மார்க்ஸ் ஹிந்திலையும் இருக்கும். இது சபரி கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். சரவணா கைடோட லிங்க்கு இது கீழே கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். விசார் தாலிகா பூமிகா பரீட்சம் பரீட்சம் கா மகத்துவ பரீட்சமி விஜய் உபசன்சார். இந்த ஹெட்டிங்க்கு அர்த்தம்லாம் கீழே ஹெட்டிங் वरुम, அதில் போய் பார்க்கலாம். भूमिका इंट्रोडक्शंस. मनुष्य को बनाने के बाद सृजन कार्य को उसे सौंप कर भगवान ने विश्राम लिया. மனிதனை படைத்ததுக்கு அப்புறம் படைப்பு வேலைகளை மனிதனிடம் ஒப்படைத்து விட்டு கடவுள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. विज्ञान के अनुसार भी मनुष्य बाकी जीव जंतुओं से भिन्न है. நம்ம சயின்ஸை வச்சு பார்த்தாலும் கூட மனிதன் பாக்கி ஜீவ ஜந்து அப்படின்னா மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணல இவன் கொஞ்சம் பின்னன்னா மாறுபட்டு காணப்படுகிறான் அப்படிங்கிறாங்க. உஸ்மே சிந்தனா சக்தி ஆர் தர்க்க புத்தி ஹே. மனிதனிடம் கற்பனை சக்தியும் சிந்தனை சக்தியும் யோசிக்கும் தன்மையும் அதை செயல்படுத்தும் வித புத்தியும் அவங்கிட்ட நிறைய இருக்குது. பரீட்சம் சேகி வ பல்வான் ஆர் மகான் பன் சக்தா ஹே. ஹார்டு ஒர்க்கினால தான் ஒருவன் பலசாலியாகவும் கிரேட்டான மனிதனாகவும் உருவாகிறான் அப்படிங்கிறாங்க. பரீட்சம் பரீட்சம் சப்துக்கு அர்த்த ஹே. இப்போ அந்த பரீட்சம் சப்தோட அர்த்தனா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா கூப்பு உத்தியம் கர்ணா. முதல்ல ரொம்ப எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறது, அதாவது ஆர் मेहनत करना ரொம்ப हार्ड वर्क பண்ணுறது, और सदा किसी काम में अपने आप को व्यस्त बनाए रखना. எப்பவும் ஆல்வேஸ் டூ சம் ஒர்க். எத்தையாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, தன்னைத்தானே ஏதோ ஒரு வேலையில் இன்வால்வ் படுத்திக்கிட்டே இருக்கிறது. மனுஷ के जीवन में आराम का स्थान अद्वितीय है. மனிதனுடைய வாழ்க்கையில் ரெஸ்ட்டுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. லேக்கின் ஆராம் ஹி ஜீவன் நகி ஹே. பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்துக்கிறதே ஒரு பொழப்பு கிடையாது. அதுவே ரொட்டீன் லைஃபுக்கு அழகு இல்லை. மற்றல ரெஸ்ட்டே லைஃப் இல்லை அப்படிங்கிறாங்க. उचित आराम के साथ पूर्ण मन से परिश्रम करने पर ही मनुष्य अपने जीवन में आगे बढ़ सकता है. उचित आराम के साथ கரெக்டான ரெஸ்ட்டுக்கு பிறகு பூரண மனசே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவேக்கா எப்பவும் பரீட்சம் கர்னே பருகி ஹார்ட் ஒர்க் செய்தால் மட்டும்தான் மனுஷி அப்பனே ஜீவன் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஆகே பட சக்தா ஹே. கரெக்டான ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பூரண மனசே ஒரு வேலையை செஞ்சால் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். परीक्षम का मतलब सिर्फ शारीरिक श्रम से नहीं है. பரீட்சமோட அடையாளம் என்னன்னா சிர்ஃப் உடம்பளவில் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாது. மானசிக் சம்மே பி இசை ஸ்தான் பார்த்தா ஹே. ஒருவன் மைண்டில் வேலை செய்கிறது கூட வேலையாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஜிஸ் श्रम का प्रभाव मन पर पड़ता है उसे मानसिक श्रम कहते हैं. ஒருவன் மைண்ட் அளவில் வேலை செஞ்சு அதை கூட நம்ம வேலை செய்யும்போது அந்த வேலையை கூட அவன் மனதில் மைண்டில் யோசித்து ஒருத்தரை சொல்லி கொடுக்கறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் அவனுக்கு உடல் சோர்வை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தியாபக் டீச்சருங்க, வக்கீல் அட்வொகேட், லேखक எழுத்தாளர், விஞ்ஞானிக் சயின்டிஸ்ட் ஆதி மானசிக் ஸ்ரமிகே. இவங்கெல்லாம் மானசிக் ஸ்ரமி மைண்ட் அளவில் யோசித்து வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ये अपनी बुद्धि को शक्ति के रूप में बदलते हैं. இவங்க அவங்களோட அறிவை பவராக கொடுக்குறாங்க நமக்கு. शरीर से किसी जाने वाले श्रम शारीरिक श्रम के नाम से जाने जाते हैं. ஒருத்த உடம்பளவில் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஷாரீரிக் ஸ்ரம்னு சொல்கிறோம். அவங்க யார் யாருன்னு பார்த்தா மஜ்தூர், ராஜ், பட்டி, கிசான் ஆதி शारीरिक श्रम से लगे हुए हैं.
ஒரு கூலி ஆள், ஒரு கார்பெண்டர், ஒரு மேசன், கார்பெண்டர், கிசான், விவசாயிகள் இவங்க எல்லாம் உடம்பளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. शारीरिक श्रम से व्यायाम के साथ शारीरिक श्रमோட व्यायाम के साथ அவங்க இந்த கூட அவங்களோட எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட வேலை. உத்பான் பி ஹோ ஜாத்தா ஹே, கொஞ்சம் ப்ராஃபிட்டு, கொஞ்சம் அவங்களோட பாடிக்கு எக்ஸசைஸும் கிடச்சிருது, ப்ளஸ் அவங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் உபயோகமான பணமும் கிடச்சிருது. மானசிக் ஸ்ரம் கர்னே வாலே கோ ஷாரீரிக் ஸ்ரம் பி ஜரூர் கர்னா. ஆனால் இந்த மனதளவில் வேலை செய்கிறவங்க, மைண்ட் அளவில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தா பாடி வந்து அப்படியே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டே உட்காந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க பாடி வந்து அந்த அளவுக்கு அது எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. படேகா தபி தோ உஸ்கா ஷரீர் மஜ்பூத் பனேகா. அவங்க இந்த உடம்பளவில் உழைக்கும் பொழுது அப்போ தான் அவங்க பாடி வந்து நல்லா மஜ்பூத்துனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரீட்சம் கா महत्व, हार्ड वर्किंग इम्पॉर्टेंट, जीवन में ऊंचे से ऊंचा स्थान जो प्राप्त करना चाहता है. மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் உயரமான இடத்தை அடையணும்னா உசே ஜரூர் பரீட்சம் கர்னாகி படேகா, அவனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். जापान आज तकनीकी क्षेत्र में विश्व में सबसे प्रथम स्थान में है. ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இன்றைக்கி டெக்னாலஜி உலகத்தில் வந்து உலகத்தை விட உலகத்தில் ரொம்ப முதன்மையான இடத்துல, உலகத்திலேயே மிக முதன்மையான இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. हिरोशिमा नागासाकी में अनुपम डाले जाने के बाद पूरी तरह से नुकसान हो जाने पर भी परीक्षण के कारण ही आज विश्व भर में जापान का स्थान काफ़ी प्रशंसनीय रहा है. அந்த ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற அந்த பெரிய சிட்டியில் வந்து பெரிய அணுகுண்டு போட்டு அது டோட்டலாக டெஸ்ட்ராய், நுக்சான்னா ஃபுல்லி டேமேஜ் ஆன பிறகும் அவங்களோட கடினமான ஹார்ட் ஒர்க்கின் காரணமாக இன்றைக்கி உலக டெக்னாலஜியில் முதலிடத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரீட்சம் கே மகத்துவக்கோ ஜான்கர், ஹார்ட் ஒர்க்கின் இம்பார்ட்டனை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஹி துளசிதாஸ்னே கஹா, துளசிதாஸ் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. सकल पदार्थ है जग माहिन कर्महिन नर पावत नाहिन. அப்படின்னா इस दुनिया में सारी चीज़ें हासिल की जाती है. இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் நம்மளால் அடைய முடியும். லேக்கின் கர்மகின் व्यक्ति को कभी नहीं मिलती है. ஆனால் வேலை செய்யாமல் லேசி பர்சனுக்கு அது எப்போதும் அது கிடைக்கவே கிடைக்காது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் உலகத்தில் எதையுமே அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்ரமி விஜய், பரீட்சமி விஜய், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் தான் வெற்றி அடைய முடியும். ஏதோ சர்வமானிய பாத் ஹேக்கி, இது உலகத்தால் யூனிவர்சல் அக்செப்டடு வேர்ட்ஸ், இது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழின்னு சொல்லலாம், ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். பரீட்சமி சதா விஜய் ஹோத்தஹே, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் எப்போவுமே வெற்றி அடைவான்னு சொல்கிறாங்க. ஏ சச் ஹே கி பரீட்சமி ஹி விஜய ஹோத்தஹே, இது உண்மை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் தான் வெற்றி அடைகிறான். ஜீவன் கே ஹர் क्षेत्र में जो परिश्रम करते हैं, ஜீவன் கே ஹர் क्षेत्रம், அவனோட வாழ்க்கையில் எல்லா இடங்களிலையும் ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வஹி பிரதம் ஆத்தஹே, அவன் தான் முதலிடத்தில் வருகிறான். भारत का ही नहीं संपूर्ण विश्व का इतिहास इस बात का ही साक्षी है. இந்தியாவோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம்னா இதுக்கு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. पुराने ज़माने में राजा लोग कठिन परिश्रम से ही राज्य विस्तार करते हैं. புராணே ஜமானே, பழைய காலத்தில் ராஜாக்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்களோட நாட்டை வந்து விஸ்தார்னா கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, வந்து பெருசுப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. हमारे नेताओं के कठिन परिश्रम के कारण से ही
தேஸ் கி சுதந்திரத்தா சாக்கார் மிலி. நம்ம நாட்டோட லீடர்களுடைய கடுமையான ஹார்ட் ஒர்க்கினால தான் இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். वैज्ञानिक, शिक्षक, लेखक, उद्योगपति, छात्र आदि सभी वर्ग के लोग कठिन परिश्रम से ही मकान बन सकते हैं. சயின்டிஸ்ட், டீச்சருங்க, எழுத்தாளர்கள், வேலையில் இருக்கங்க, மாணவர்கள், ஆதி சபீச், இந்த எல்லா வர்க்கம், இந்த அனைத்து குரூப்பில் இருக்க அத்தனை பேருமே லோக் கட்டின் பரீட்சம் செய்ய மக்கான் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறாங்க. பரீட்சம் செய்கி மனுஷியக்கோ மக்கான் பனாத்த ஹே. ஹார்ட் ஒர்க் தான் மனிதனை மக்கான் கிரேட்டான ஆளாக ஆக்குது. பரீட்சம் ஹி மனுஷியக்கோ மகான் பனாத்தா ஹே. பரீட்சமி ஹி விஜய பன் சக்தா ஹே. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் தான் விஜயனை வெற்றி அடைகிறான். உபசன்ச முடிவுரை. பரீட்சம் செய்கி மனுஷிய மகான் பன் சக்தா ஹே. ஹார்ட் ஒர்க்கினால தான் ஒருத்தன் கிரேட்டான ஆளாக ஆகிறான். छात्र जीवन में अगर विद्यार्थी परीक्षम का महत्व जान ले तो उसका जीवन प्रकाशमय होने के साथ साथ अनुकरण करने योग्य बन जाएगा. ஒரு மாணவ பருவத்தில் ஒருவன் ஹார்ட் ஒர்க்கின் இம்பார்ட்டனை தெரிஞ்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணினா அவனோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அவனை நிறையா பேர் ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க, ஃபாலோவர்ஸாக. மொத்தத்தில் இவன் பாரு இப்படி பண்ணியிருக்கான், அவனை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. வடோங்கா காரிய ஏகாக்கி. பெரியவங்களோட வேலை என்னன்னா வே பரீட்சமி பன்கர் சோட்டோं के लिए सही उदाहरण बनकर रहे. பெரியவங்களோட கர்த்தவிய கடமை என்னன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு சின்னவங்களுக்கு ஒரு சரியான உதாரணமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.